இப்பொழுது சென்ற வருடத்துக்கும் வரப்போகிற வருடத்துக்கும் உண்டான வித்தியாசங்களையும் எதில் லாபமும் அதிகம் இருக்குதுன்ற பற்றியும் சில வழிகள் பேச தயாரிப்படுறேன். குரோத வருடம் குரோதி வருடம் பேர் நடக்கிற வருடத்துக்கு இன்னும் 2 நாளில் விஸ்வாவதுன்ற வருடமானது பிறக்க போகுது. இந்த குரோதி வருடத்துக்கும் விஸ்வாவது வருடத்துக்கும் என்னடா வித்தியாசம் பார்த்தோமானா, விஸ்வாவதுன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா மொத்தம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். விஸ்வாவதுன்றது குரோதன்றது கோபத்தோடு கூட இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு அதுக்கு அர்த்தம். அதனால் இது ஒன்றுக்கு ஒன்று விரோதமான மாதங்கள். குரோத வருடத்துக்கு நேர் எதிரி விஸ்வாவதுன்றது. இந்த குரோத வருடத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டது எல்லாம் நாம் தெரிஞ்சு அனுபவிச்சிருக்கோம். அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் விஸ்வாவதுன்ற வருடத்தில் அந்த விஸ்வாவதுன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமானால், எல்லாம் உண்மையே சொல்லப்படும் அப்படின்னு அர்த்தம். அந்த சப்தத்துக்கு உண்மையே சொல்லப்படும்னு அர்த்தம். இதை கொண்டு தான் முன்னால் பழைய இதில் ஒருத்தர் 2 பேர் வைக்கச்ச உண்மையை சொல்கிறவன் ஒருத்தன் பழம் வச்சு சொல்கிறவன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறவனுக்கு விஸ்வாவதும் பேர் வச்சு காரியத்தை நடந்தது. அதே மாதிரியாக இந்த வரப்போகிற விஸ்வாவது வருடமானது எல்லாருக்கும் சௌகத்தை கொடுக்கக்கூடியது, நல்லபடியாக இருக்கக்கூடியது. எந்த இடத்துல எது நல்லது நடந்தாலும் அது கொஞ்சம் தகராறு வரும்னு தெரியும். இந்த காலத்தில் எதுவும் நேரம் நல்லபடியாக நடத்த முடியாது. இருந்தாலும் ஒருத்தருக்கொத்தர் அரசர்களுக்குள்ளே ஒருத்தருக்கொத்தர் தகராறுகள் ஏற்படும். ஆனால் அது சுகமாகத்தானே போய் அப்புறம் முடியும். அதே மாதிரி இந்த வருடத்தில் மழைகள், தானிய விருத்திகள் இதெல்லாம் வருதுன்னா நடுவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நடு மாதங்களில் வரைச்ச தானியங்கள் மழையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யும். போகும் கடைசியில் முழுதில் கடைசியில் நிற்கிறது 2 கல்பம் போய் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதனாலே க்ஷேமங்கள் நிறைய உண்டாகும், எல்லா இதுவும் உண்டாகும். மேலும் குடும்ப வாழ்க்கை பிரகாரத்தை பார்த்தோமானால் விஸ்வாவது வருஷத்தில் யார் யார் பிறக்கிறாளோ, யார் யார் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறாளோ எல்லாருக்கும் அதிகப்படியாகத்தானே நல்லதானது நடக்கும். நடுவில் அரசாங்கத்துக்கும் இவாளுக்கும் ஏதாவது சில விரோதங்கள் வரும். அந்த விரோதங்கள் வந்தால் அந்த விரோதங்கள் பலிக்காது, அப்படியே நசித்து போயிடும். ஆனால் விசேஷமாக நடக்கிறது என்னன்னா நல்லது தான் நடக்கும். எவனும் பிறந்தவனுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருக்கணும் சரி, உத்தியோகபூர்வமாக எதுவாக இருந்தாலும் நல்லதே மேல் விருத்தி கிடைக்கும். குழந்தைகள் இருந்தாலும் நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூடும், நல்ல சுகமாகவும் இருப்பாள். மழையும் போக குறைஞ்சி சுகமாகத்தான் எப்படி இருக்குமோ இருக்கும். பயிர்கள் விளைச்சல்கள் வரும்னா அதுவும் மிதமாக குறைஞ்சி அதிகமாக நாசங்கள் வராமல் நல்ல பலத்தை கொடுக்கும். இதுதான் இந்த விஸ்வாவதத்தினுடைய பலன். அந்த விஸ்வாவதனுடைய சப்தத்துக்கே அர்த்தம் நல்லதே கொடுக்கும், நல்லதே செய்யும் அப்படின்றது தான் இதனுடைய பூரணமான அர்த்தம். ஆகையாலே இந்த வருடத்தில் பிறக்கிற நல்லவங்களும் எந்த காரியங்கள் செய்தாலும் கெட்டு போக மாட்டார்கள், நல்ல சுபிக்ஷமாக நன்றாகத்தானே இருப்பா. ஆனால் அந்த மாதிரி சொல்லிவிட்டாலேன்றதுக்காக நம்ம வழி தவறி போகக்கூடாது. வழியில் எந்தெந்த வழியில் யாராருக்கு எப்படி சொல்லிருக்குமோ அந்த வழி பிரகாரமாக நடந்து கொண்டோமானால் ஒரு விதமான பாதகமும் வராது, நன்மையே நடக்கும். அதுதான் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். உத்தரக்கூட்டில் குடும்பங்களில் எவ்வளோ தோஷங்கள் வந்தாலும் தகராறுகள் வந்தாலும் எல்லா ஜனங்களும் ஒத்துமையோடு தானே எல்லாரும் இருப்பா. இதுக்கு என்னடா காரணம்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த இதுக்கு தேவதைகள் சொல்ல சசியாகிட்ட சூரியனும் சந்திரனும் எஜமானர்கள். சூரியன் எஜமானன், மந்திரி. சந்திரன் மந்திரி, ராஜா மந்திரின்னு சொல்கிறேன். இப்போ சூரியன் சந்திரன் இருந்தன்னா அவள் யாரும் கெடுதல் பண்ணுறதையே ஆசைப்பட மாட்டான். அது என்னடா காரணம்னா, அந்த சூரியன் சந்திரன் 2 பேரும் பகவானுடைய கண்கள். பகவானுடைய கண்கள் யாரையும் கெடுக்காது. எப்படி விருத்தி பண்ணணும், எந்த மாதிரி செய்யணும் தான் இருக்கும். அதனாலே இந்த வருடத்துக்கு மந்திரியாக ராஜாவாகவும் மந்திரியாகவும் 2 பேரும் இருக்கனாலே மந்திரியாக இருக்கிற சந்திரன், சூரியன் ராஜாவாக இருக்கான். இவாளுடைய ஒத்துமையினாலே எந்த காரியமும் குறை வராமல் நன்னாகத்தானே நடக்கும். ஜனங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படாது. குரோதி வருடத்தில் ஏற்பட்டதே மழை தொந்தரவுகள் எவ்வளோ ஏற்படுதோ இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது. சுபிக்ஷமாக எவ்வளோ தூரம் யாராருக்கு செய்யணுமோ அந்த பிரகாரமாக சர்வமும் நடத்தி வைப்பான் எம்பெருமான். அதனால் இந்த வருஷத்தில் கெடுதல் ரொம்ப வரவே வராது. சொல்லுவாள் ஏதோ நல்லது கெட்டதுன்னெல்லாம் நடக்கும் சகஜமாக சொல்லுவாள்.
அது நல்லது தான் அதிகம் நடக்குமோ தவிர கெடுதல்ன்றது ரொம்ப குறைச்சலாகத்தானே இருக்கும். இருந்தாலும் அதனால் ஜனங்களுக்கு கஷ்டங்களோ இதுவோ ஒன்றும் ஏற்படாது. சுகமாக எல்லாரும் வாழ்வார்கள். இந்த வருட பலத்தை உத்தேசம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாரும் நம்ம நம்பிண்டு எல்லா இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வச்சு இப்படி இருந்தோம்னா நம்ம எல்லாரும் சுகமாக நன்றாக வாழ்வோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட குறை கிடையாது. என்னுடைய அபிப்பிராயம் இதை உத்தேசித்து எல்லாரும் தவாவா கர்மாக்களை செய்ய வேண்டிய கர்மாக்களை தானே செய்து சுகமாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அன்பெருமானை கேட்டுக்கொள்கிறேன்.